குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 27/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 7:30 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:54 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீஷம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:55 வரை வியாகாத்தம், பின்பு அர்ஷடம். கரணம் இன்று காலை 7:30 வரை கௌலவம், பின்பு மாலை 6:50 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 8:54 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 8:54 வரை சுவாதி, பின்பு விசாகம். சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ணசுவாமி உற்சவம் ஆரம்பம். பெருவயல் ஸ்ரீ முருக பெருமான் திருவீதி உலா. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருக பெருமானை வழிபட காரிய தடைகள் நீங்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கணிதம் பயிலுவதற்கு சிறந்த நாள், கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், வாகனம் வாங்க உகந்த நாள், கால்நடைகள் வாங்குவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருகணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 9:20 முதல் 11:04 வரை மேஷ லக்னம், 11:05 முதல் காலை 1:07 வரை ரிஷப லக்னம், 1:08 முதல் 3:18 வரை மிதுன லக்னம், காலை 3:19 முதல் 5:27 வரை கடக லக்னம், 5:28 முதல் காலை 7:32 வரை சிம்ம லக்னம், காலை 7:33 முதல் 9:33 வரை கன்னி லக்னம், 9:34 முதல் 11:38 வரை துலாம் லக்னம், 11:39 முதல் 1:50 வரை மதியம் விருச்சக லக்னம், 1:51 முதல் 3:57 வரை தனுசு லக்னம், 3:58 முதல் 5:51 வரை மகர லக்னம், மாலை 5:52 முதல் 7:35 வரை கும்ப லக்னம், இரவு 7:36 முதல் 9:15 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான், அங்காரகர். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை, 27 என்பது நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு பாராயணம் செய்யும் போது அதற்குண்டான சுப பலன்களை நீங்கள் பெற முடியும். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள்
வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். செவ்வாய் பகவான் என்பவர் பூமிக்காரகர், பூமிக்குண்டான அதிபதி அவர். அவருக்கான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடும் நல்லது. ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். ஸ்ரீ முருகப்பெருமானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழி நடத்தும். ஆகவே அன்பர்கள், ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381162636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் லாப விருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீடு தனஸ்தானம் வருமான பாவகத்தில் குரு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் வீடு வாகனத்தை சீர்படுத்தக்கூடிய நிலை உருவாக்கும். வண்டி வாகன பயணங்களின் மூலம் நன்மைகள் பிறக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். லாபத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் நேரும். கால்நடை தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வருமானத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். 3ஆம் வீட்டிற்கும்
6ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில். உடலில் இருந்த சோர்வுகள் விலக்கும், புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நலம் நிறைந்த நாள். கல்விக்குண்டான வேலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும். சில நேரங்களில் மாணவ மாணவிகளுக்கு மறதி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் அவை சில நேரம் இருக்கும், சில நேரம் குறைந்துவிடும். வீண் பிரச்சனைகளை எண்ணி மனதில் கவலைப்படாதீர்கள். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமை உணர்வோடு இருந்து குடும்பத்தை நல்ல விதமாக வழி நடத்துவீர்கள். தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். எதையும் மேம்போக்காக எண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழ தன்மையை உணர்ந்து செய்வதே நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான சில அறிகுறிகள் கிடைக்கும். தம்பதியர்களிடையே நல்ல புரிதலும் இருவருக்குமான ஒரு நெருக்கம் கூடும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகையை அதிகப்படுத்துவதற்கான சில முயற்சிகள் மேற்கொள்ள நேரலாம். வேலையாட்களினுடைய நிலையை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் உடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் ரீதியாக வியாபாரம் சம்பந்தமான சில நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு மிக நல்லது. வளர்ச்சி அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சில விஷயங்கள் செய்வதற்கு முன்னர் சிந்திப்பது நல்லது. மனச்சோர்வுகள் அகலும். குடும்பத்தினுடைய நலனை அதிகமாக கருத்தில் கொண்டு உழைப்பீர்கள். இதனால் லாபம் கிடைக்கும், வருமானம் பெருக்கும். வீட்டிற்கு தேவையான சில புதிய பொருட்களை வாங்குவீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். குழந்தைகளுக்கு நல்லதொரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முயற்சிகள் நடக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாளாகும். தெய்வீக காரியங்களின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சி பெறுவீர்கள். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையை முழுவதுமாக பரிபூரணமாக உணர்ந்து செயல்படுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாளுக்கான பலன்கள். கோச்சார அமைப்பின்படி கிரகங்கள் எப்படி நகருகிறதோ அமைகிறதோ, கிரகங்களினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய செயல்கள் அமையும். ராசியிலேயே குரு பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான்,
பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். ரிஷபராசி அன்பர்களை இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை அதிகமாக சம்பாதிப்பதினால் சில அலைச்சல் ஏற்படலாம். வரவு ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் என்பது போலத்தான் இருக்கும் இந்த நாள். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தினுடைய தன்மையை உணர்ந்து கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். மனதில் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாகும். சகோதர சகோதரிகளுடைய வழியில் அனுகூலம் ஏற்படும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உங்கள் குணநலன்களை மற்றவரிடம் திணிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது. புதுவிதமான செயல்பாடுகளில் ஆர்வங்கள் ஏற்படும். உதவி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும். மருந்து மாத்திரை சாப்பிட்டால் நீங்கள் சீக்கிரமாக குணம் பெறுவீர்கள். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சில நேரம் செலவுகள் அதிகரிக்கும். கட்டுப்படுத்துவது என்பது கடினமாக உணர்வீர்கள். வரவு ஒரு பக்கம் செலவு 2 பக்கம் என்பது போலத்தான் இன்றைய தினம் அமையும். வரவுக்கு ஏற்றபடி உங்களுடைய செலவுகளில் சிக்கனமாக இருக்க வேண்டும். விரலுக்கேற்ற வீக்கம் தேவை. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபாடு செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் அம்பிகை வழிபாடு, ஸ்ரீ தேவி அம்மனுக்குரிய அஷ்டகம் மற்றும் பாடல்களை பாராயணம் செய்வது விசேஷம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாகவே அமையும். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் உச்சம் பெறுவது ரிஷப ராசியில். ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, இந்த நாள் ரோகிணி நட்சத்திரமும் அமைவதால் எண்ணிய காரியங்களை திடமாக முடிப்பீர்கள். லாபம் ஏற்படும். வருமானம் உயரும். ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எண்ணத்தினுடைய தேவைகள் நிறைவேறும். மனதில் நிம்மதி அதிகரிக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். உதவி நிறைந்த நாள். புதுவிதமான எண்ணங்கள் மேம்படும். ஆசைகள் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் முன்கோபங்கள் இல்லாமல் செயல்படுவதே நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12வது வீட்டில் குரு பகவானும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மனதில் நிம்மதியற்ற தன்மை இருக்கும். தொழில் விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்க வேண்டும்.
தனிப்பட்ட முடிவுகள் என்பது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தாது. உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல நிபுணர்களுடைய கருத்துக்களையும் வீட்டில் பெரியவர்கள் பெற்றோர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்வது நல்லது. ஆவணி மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்களுடைய ராசியில் தான் சஞ்சரிக்கிறார். வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் புதன் பகவான் ராசி அதிபதி. வருமானம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்திலும் சரி, வெளி இடங்களிலும் சரி, நபர்களோடு நீங்கள் அனுசரித்துதான் செல்ல வேண்டும். கனிவான பேச்சுக்கள் நம்பிக்கையை மேம்படுத்தும். பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் அறிமுகம் உண்டாகும். எதிர்பாராத வகையில் சில பயணங்களினால் மாற்றம் ஏற்படும். கல்வி சம்பந்தமான செயல்களில் சிந்தித்து இருங்கள். மனச்சோர்வுகள் மறையும் நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாகவே நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். அனுசரித்து செல்வதே நல்லது. குடும்ப நபர்களிடத்தில் கனிவாக பேசினால் போதும். வெளியிட உணவுகளை தவிர்த்து விடுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். சாதிக்கக்கூடிய திறன் உருவாகும். புதியதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். செய்த வேலைகளின் மூலம் நன்மைகள் பிறக்கும். உத்தியோகஸ்தானத்தில் கவனமாக பேசுதல் வேண்டும். பேச்சினால் சில பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கை தேவை. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் அதிபதியான குரு பகவான் 12ஆம் வீட்டில் சந்திர பகவானோடு சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறார், மறைவு ஸ்தானத்தில். இந்த நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல காணப்படலாம். முறையான இறை வழிபாடு மற்றும் மன நிம்மதியை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும், வழி கிடைக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியிலேயே விரயஸ்தானாதிபதியான புதன் பகவானும் சகோதர பாவகத்தின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சரிக்கின்றனர். 12க்கும் 3க்கும் உண்டான அதிபதி அவர். கௌரவமான விஷயங்கள் கைகூடி வரும். சமூக சிந்தனை ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும். திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் கௌரவமாக இருப்பீர்கள். மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும். உடல் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும்.
மாணவர்களுக்கு மேற்கல்வி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வேலைகளில் புதுவிதமான சூழல் ஏற்படும். இணையம் சம்பந்தமான துறைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சகோதரர் சகோதரிகளிடம் ஒற்றுமை உண்டாகும். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தினுடைய நிலையில் போட்டிகள் அதிகரிக்கலாம். எதை செய்வதாக இருந்தாலும் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் துணை இருக்க வேண்டும். பாதுகாப்பற்ற நிலையை தவிர்ப்பது நல்லது. மனதில் ஒன்று செய்வது ஒன்று இல்லாமல் எண்ணமும் செயலும் ஒரே சீராக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதியும் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவானே உங்களுக்கு லாபத்தில். ஆக குரு பகவானும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வேலையின் மீதான ஆர்வம் இருக்கும். அலுவலக பணிகளை மிக கவனமாக கொண்டு செல்வீர்கள். ஆற்றல் நிறைந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பாச நிறம். நட்சத்திர பலன்கள்: 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு சூழல் ஏற்படும். ஆர்வம் இருக்கும். மன நிறைவோடு மகிழ்ச்சிகரமாக வாழ்வீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. முன்னேற்றமான நாளாகவே அமையும். எதையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். வாழ்க்கையில் வளர்ச்சி மிகுதியாகும். ஆனந்தம் நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். போட்டிகள் நிறைந்தே இருக்கும். வீட்டில் ஒற்றுமை மேம்படும். இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் மிகுதியாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிப்பீட். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஆவணி மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் தான் இருப்பார். 2ஆம் வீடு வாக்குஸ்தான தனஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலும், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அயனசயன போகஸ்தானமான 12வது வீட்டில் லாபத்தின் அதிபதியான புதன் பகவானும் வாக்கு ஸ்தானாதிபதி தனாதிபதியான புதன் பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் வீட்டில். தாய் தந்தையரினுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் மேம்படும்.
உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். இடமாற்றங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். உலக வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக்கும். புதுவிதமான கண்ணோட்டங்கள் உண்டாகலாம். வியாபாரம் தொடர்பாக வெளியிடங்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும். வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். குடும்ப வளர்ச்சியை முன்னெடுத்து செல்ல முயற்சி செய்வீர்கள். பிள்ளைகளால் பெருமை நிறைந்த நாளாகவே இருக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ஆதரவு நிறைந்த நாள். தெய்வீக சக்தி அதிகரிக்க இறை பிரார்த்தனை, யோகாசன பயிற்சிகள் செய்வது, பிராணாயாமம் செய்தால் மன நிம்மதி, ஆற்றல் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாகும். எதையும் மேன்மையாக கொண்டு செல்வீர்கள். ஞானம் பிறக்கும். எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும். உடல் நலமும் மன நலத்தோடு இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். வளர்ச்சி நிறைந்த நாள். புதியதொரு கண்ணோட்டம் ஏற்படும். பயணங்கள் கைகூடும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். ஆதரவு நிறைந்த நாளாகும். வளர்ச்சி நிறைந்த பாதையில் பயணிப்பீர்கள். தெய்வீக சக்தி, ஆற்றல் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாளுக்கான பலன்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவான், சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். வேலை விஷயமாக, வியாபாரம் தொடர்பாக வெளியே செல்பவர்களுக்கு, வெளி இடங்களுக்கு பயணிப்பவர்களுக்கு லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகும். எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த பலனை முழுமையாக பெறுவதற்கான நாள். அலுவலக வேலைகளில் இருந்து இடர்பாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த உயர்வு ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் உங்களிடம் வந்து அனுசரணையாக இருப்பார்கள். தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை உயரும். உங்களுடைய செயல்களை பற்றிய நல்ல புரிதல்கள் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மகத்துவம் உண்டு. 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். செல்வாக்கு பெருக்கும். பேச்சுக்களின் மூலம் அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும். வெளி வட்டாரத்தில் உயர்வு ஏற்படும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்த இழுபறிகள் தீரும். தாமதமான விஷயங்கள் கூட துரிதமாக நடக்கும். வேலையில் நீங்கள் வேகத்தை காட்டுவதால் லாபங்களும் பெருக்கும். பணிகளில் இருந்த சிக்கல்கள் தீரும். தெய்வீக செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். நட்பு மேம்படும் நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. வீட்டில் மகிழ்ச்சி பெருக்கும். குடும்பத்தில்
தேவைக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உடல் நலம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த செல்வம் உண்டு. தொட்ட காரியங்கள் துலங்கும். துரிதமாகவும் இருப்பதால் வருமானம் பெருகும். ஆற்றல் மிகுதியாகும். உயிரோட்டமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிக விசேஷம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வளர்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். அனுகூலமான பலன்கள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகை. செல்வாக்கு மேம்படும். சமூகத்தில் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஜொலிப்பீர்கள். வார்த்தைகளில் கனிவு இருக்கும். உங்களுடைய கருத்து வரவேற்கப்படும். பேச்சின் மூலமாக சில இழுபறியான வேலைகளை கூட செய்து முடிப்பீர்கள். செல்வம் சேரக்கூடிய அற்புதமான நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. இழுபறிகள் குறையும். எடுத்த காரியங்கள் கைகூடும். நன்மைகள் மிகுதியாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். ராசிக்கு 8ஆம் வீடு ரிஷப ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம். அவரோடு சந்திர பகவானும் சஞ்சரிக்கிறார். துலாம் ராசி அன்பர்களே, பிறரால் உங்களுக்கு சில அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு இருக்கலாம். கடன் சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகள் இருக்கும். முழுமையாக தெய்வ நம்பிக்கையோடு செயல்படுங்கள். கடன் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் காணாமல் போகும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவின் மூலமே சில வேலைகள் செய்ய வேண்டும். தனிப்பட்ட விஷயங்கள் பலன் கொடுக்காது. துலாம் ராசி அன்பர்களை தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சில மாற்றம் வரலாம். யாரை பற்றியும் குறை கூறாதீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். உழைப்பிற்குண்டான மதிப்பு தாமதமாகவே இருக்கும். அங்கீகாரம் என்பது கிடைக்காது. வெளியிடங்களுக்கு வேலைக்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும். வெளியூர் பயணங்களினால் அலைச்சல்களும் அனுபவங்கள் உண்டாகலாம். உடல் நலம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வியாபார முதலீடுகளில் தவிர்ப்பது நல்லது. நன்மை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்லதொரு அனுபவங்கள் ஏற்படும். சில வேளையில் குறைகள் ஏற்படலாம். அதிக நேரம் செய்தாலும் உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். கால தாமதங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. வேலையில் துரிதம் என்பது காணப்படாது. தாமதமாகவே நடக்கும். எது நடந்தாலும் அவை நன்மைக்கே என்று விட்டுவிடுங்கள். எதிலும் கோப உணர்வு பட வேண்டாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். பொறுமையான குணம் தேவை. யாரை பற்றியும் வெளியிடங்களில் பேச வேண்டாம். பகல் பொழுதிலும் பேசாதீர்கள். இரவு பொழுதிலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவுபடுத்தாதீர்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய விஷயங்கள் வெளியிடப்படலாம். கவனம் வேண்டும். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் கிடைக்கும். நவ கிரகங்களின் நல்லாசி கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். விருச்சக ராசி அன்பர்களே, அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கான ஆதரவு நிலைகள் உண்டு. எண்ணத்தில் மாற்றம் பிறக்கும். செய்யக்கூடிய தொழில் விஷயங்கள் மீதான புதிய வாய்ப்புகள் அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு தலைமை அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழல் ஏற்படும். தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். கொடுத்த பொறுப்புகளை மிகச் சரியாக செய்து காட்டி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குடும்ப நபர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்து வைக்க முயற்சி செய்வீர்கள். நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படலாம். கால்நடை தொடர்பான வேலைகளில் இன்னல்கள் குறையும். செலவு மறையும் நாள். அதிர்ஷ்டமான ஒரு நிலையில் இன்றைய தினம் தொடங்கும். வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். மங்களகரமான விசேஷங்கள் நடக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். புதியதொரு யுக்திகளை கையாளுவீர்கள். இழந்த பொருட்களை மீட்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அடகு வைத்த பொருட்கள் கைக்கு கிடைக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். சுப மங்கள யோகம் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு சிறப்பு. இன்னல்கள் குறையும், செலவு மறையும் நாள், புரிதல் ஏற்படும், தெய்வீக காரியங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக முடிப்பதற்கான சூழல் அமையும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பேச்சுக்களின் மூலம் லாபத்தை பெறுவீர்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும். நன்மைகள் நிறைந்த நாள். அரசாங்கத்தினுடைய வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், புது விஷயங்களுக்காக அணுகக்கூடியவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மேன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வியாபாரம் சம்பந்தமாக இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் தீரும். எடுத்த முயற்சிகளில் இருந்த தாமதங்கள் விலகும். தடைகள் அகலும். வருமானத்தை நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் தகுந்த பலன் கைமேல் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை தினம் ஸ்ரீ திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நன்மைகள் உண்டு. செவ்வாய் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானி. ஆக செவ்வரளி மாலை சாற்றி உங்களுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகளை வையுங்கள். அவை சிறப்பாகவே நடக்கும். வெற்றி நிச்சயம். மாணவர்கள் முயற்சி செய்யக்கூடிய தேடல்கள் கை கொடுக்கும். வேலை நிமித்தமாக இருந்த சங்கடங்கள், தாமதங்கள் விலகும். வருமானத்திற்குண்டான ஈடுபாடு அதிகரிக்கும். வீடு மனை நிலம் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். வண்டி வாகனம் தொடர்பான செயல்களில் மிகுந்த எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். ராசியினுடைய 4ஆம் வீடு, வீடு மனை வண்டி வாகனம் தாய்க்குண்டான பாவகத்தில் ராகு பகவானும் 12ஆம் வீட்டு அதிபதி விரய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரிய பெரிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆசை மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மிகவும் தைரியமாக வீரியமாக செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். எதையும் சாதாரணமாக முடிப்பது என்றால் பிடிக்காது. பெரிய அளவில் செய்து சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு நிலையில் உயர்வு ஏற்படும். புகழ் நிறைந்த நாளாக இருக்கும். கீர்த்தி பெருக்கும். பெருமைக்குரியவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எண்ணிய வேலையில் முயற்சிகள் கை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகனை வணங்குபவர்களுக்கு நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். செல்வாக்கு பெருகும். தைரியம் அதிகரிக்கும். மனநிலையில் முன்னேற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமையும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு மிக நல்லது. தடை தாமதங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் கௌரவ பதவிகள் கிடைக்கும். பிரபலமானவர்களுடைய சந்திப்பு நிகழும். அரசு தொடர்பான வேலைகள் கைகூடி வரும். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, வரவுகள் கிடைக்கும். புகழ் பெறுவீர்கள். கீர்த்தி அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமையும். மன நிம்மதி உண்டாக்கும். ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை, தீர்காஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். வெளியூர் தொடர்பான எண்ணங்கள் கை கொடுக்கும். இடம் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் இருக்கும். உங்களுடைய செயல்கள் பற்றிய விஷயங்களில் அதிக கவனமாக இருப்பீர்கள். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. விருந்தினர்களுடைய வருகை ஏற்படலாம். வீடு மற்றும் வாகன பழுதுகளை சரிப்படுத்துவீர்கள். பெரிய பெரிய விஷயங்கள், நிலம் தொடர்பான செயல்களில் நாட்டம் அதிகமாகவே இருக்கும். ரியல் எஸ்டேட் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள், கமிஷன் ஏஜென்ட்டுகளாக பணிபுரிபவர்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையலாம். பெரிய அளவிலேயே உங்களுடைய செயல்கள் இருக்கும். பேச்சுக்களும் அது போலவே காணப்படும். புத்தி கூர்மையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் பெருக்கும். அமைதி, பொறுமை, நிதானத்தோடு இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி அன்பர்கள் உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு உங்களுடைய காரியங்களை நடத்தி செல்வதில் மிக வல்லவர்களாகத்தான் இருப்பீர்கள். முதலை எப்படி தன் இறைக்காக ஒரு இடத்தில் ஆடாமல் அசையாமல் காத்து கொண்டு இருக்குமோ, அதே போலத்தான் உங்களுடைய காரியத்திலேயே நீங்கள் கண்ணாக இருந்து முதலை போல வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய தேவைக்கு என வரும்போது மிகவும் வேகமாக இருப்பீர்கள். தேவையில்லை என்றால் வேலைகளை தாமதமாகத்தான் முடிப்பீர்கள். அதே போல ஒவ்வொரு செயலிலும் துரிதமாகவும் காணப்படுவீர்கள். எப்பொழுதுமே நீங்கள் பொறுமைசாலிகள், பொறுமையானவர்கள். ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் பொறுமையை இழந்தால் மிகவும் கடுமையானவர்களாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். பிடிவாத குணம் உடையவர்களாகவும் இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, ஒரு சில நேரம் உங்களுடைய எலும்புகள், முட்டிகள், உடல்நிலை உபாதை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பாதம் சம்பந்தப்பட்ட நோயும் சீரான சுவாசம் இல்லாத ஒரு சில தன்மைகள் உண்டாகலாம். பொதுவாகவே உங்களுக்கு தங்கம் பொருட்கள் மீது, மண் மீது ஆசை அதிகமாகவே இருக்கும். நிர்வாக துறைகளில் இந்த நாள் திறமைகள் வழிபடும் உழைப்பு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டு அதிபதியும் ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியோடு சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சமூக சிந்தனை இருக்கும். புதியதொரு பார்வை உண்டாகும். எண்ணக்கூடிய எண்ணத்தில் சில மாற்றங்கள் பிறக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் மாரியம்மனை வழிபடலாம். கருமாரி அம்மனை வழிபடுவது சிறப்பு. நல் வரவு இருக்கும். விருந்தினர்களுடைய வருகை ஏற்படலாம். உங்களுடைய குணநலன்களுக்கு தகுந்தாற்போல் சில சூழ்நிலைகளை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். தொழிலில் கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் சில நேரம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய அதீத திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களும் கிடைக்கும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய செயல்களை போற்றி பாராட்டத்தக்க கூடிய வகையில் அமையும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருப்பதாலும் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் அங்காரக பகவானுக்கு, செவ்வாய் பகவானுக்கு துவரம்பருப்பு சிறிது வைத்து தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் நிலம், வீடு, மனை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை திறமைகள் வெளிப்படும். உழைப்பு நிறைந்த நாள். தெய்வீக காரியங்களில் பங்கு பெறுவீர்கள்.
வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். நிர்வாக திறமை அதிகரிக்கும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது எதிலும் கவனமாகவே செயல்படுங்கள். ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்வதே நல்லது. நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பெருகும். தடைப்பட்ட வேலைகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். இறை சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பாராத வகையில் சில செயல்கள் கைகூடி வரும். வியாபாரத்தினுடைய போக்கை மிக சீராக சிறப்பாக மாற்றி அமைப்பீர்கள். சக ஊழியர்களுடைய மறைமுகமான ஆதரவு கிடைக்கக்கூடும். பிறரால் உதவியை நாடுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் மறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் கடன் தீர முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே போதும். நோய் நிவாரணமாகும். கடன் தீரும். எதிரிகள் தொல்லைகள் அகலும். வீட்டில் வேல்மாறல் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது, சண்முக கவசத்தை கேட்பது மிக உச்சிதம், நல்லது. அதே போல வேல்மாறல் பாடல்களில் இருக்கக்கூடிய திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த பாடலை நீங்கள் ஆத்மார்த்தமாக உச்சரித்துக் கொண்டே வந்தாலும் போதும். முழுமையான பலனை பெறுவீர்கள். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். வேலையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கும். கண்திருஷ்டி, பொறாமை, எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். மேன்மையாக வருவதற்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு தொடர்ந்து செய்தால் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் மறைவு ஸ்தானத்திலோ அல்லது 6ஆம் பாவகத்திலோ 8ஆம் பாவகத்திலோ செவ்வாய் பகவான் சரியில்லாத பாப கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலோ வரக்கூடிய தோஷங்கள் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வருவதால் நீங்கும். ஆகவே அவரே பூமிகாரகர், நிலத்திற்கு அதிபதி. செவ்வாய் பகவானை தினம் தினம் வழிபடுங்கள். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கு சிறிய அளவில் தோரம்பருப்பு அவருடைய பாதத்தில் வைத்து தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வருவது சிறப்பு. அதிலும் காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. அந்த நேரத்தில் உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து வந்தால் நிலம் சார்ந்த சங்கடங்கள், வாஸ்து தோஷங்கள் நீங்கும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவானே. ஆகவே அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருடைய ஆதரவு கிடைக்கும். சகோதர காரகன் செவ்வாய் பகவானே, அவரே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு குடும்பத்திற்கு அதிக அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு பகவானோடு செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, தெய்வ செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உற்சாகம் பிறக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன். ஸ்ரீ கனக துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரித்துக் கொண்டே வாருங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களே, பெரிய பெரிய உதவிகள் கிடைக்கும். 2ஆம் பாவகத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். வியாபாரத்தில் மாற்றங்கள் வரலாம். பிறருடைய ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் விளையும் நாள்.
புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும், நன்மைகள் விளையும், உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும், தலைமை அதிகாரிகளுடைய செயல்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், திருப்தி நிறைந்த நாளாக அமையும், வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது மீனராசி அன்பர்களே, தேவையில்லாமல் பேசி வம்பிழுக்க வேண்டாம். வேலையினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். மனதில் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை இருக்கும். தொழில் ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் உண்டாகலாம். வரவேண்டிய பணம் உங்களுக்கு காலதாமதமாகவே கிடைக்கும். ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது, பாராயணம் செய்வது நல்லது. ஓம் பத்மத் வஜாயை வித்மகே ஹேம ரூபாயை தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குங்கள். இரவில் பால் சாதம் உணவினை எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்களாகவே முன் சென்று நிற்காதீர்கள். தேவையில்லாமல் அவப்பெயர் வரலாம். பிறருடைய விஷயங்களில் அதிகம் தலையிடாமல் இருப்பதே நல்லது. குடும்ப விவகாரங்களை பற்றி வெளியிடங்களில் பேசாதீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்காது. தேவையற்ற சில வார்த்தைகள் காரணமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள். பொறுமையை கையாண்டால்தான் நல்லது. மறைமுகமான விமர்சனங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தேவையில்லாத விஷயங்களை பற்றி எண்ண வேண்டாம். குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க தியானம் செய்வது நல்லது. மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். எண்ணிய வேலைகள் சிறப்பாக நடக்க கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு மன அமைப்பு இருக்கும். திருப்திகரமற்ற நிலையில் இருப்பீர்கள். எதிலும் ஆர்வம் என்பது இருக்காது. ஈடுபாடற்ற தன்மையிலேயே செயல்படுவீர்கள். வேலையில் இழுபறியான நிலை இருக்கும். கால தாமதங்கள் உண்டாகும். காரிய தடைகள் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆகவே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள் ஏற்பட்டு மறையும். மறைமுகமான நிலையில் உங்களை பற்றி குறை கூறலாம். அலைச்சல் இருக்கும். பொறுமையை கையாள்வது நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு முன் நிற்காதீர்கள். இந்த நாள் தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வதாலும் இறை சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுவதாலும் மன நிம்மதி கிடைக்கும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லதே நடக்கட்டும். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ.